விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் திரு இதயத்துல்லா அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் இதயத்துல்லா அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். மோடி அவர்கள் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார், ஆனால் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருந்தது. இப்போ தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை? மோடி அவர்கள் ஏதோ இன்னைக்கு மட்டும் ஒரு வெறுப்பு பேச்சை பேசலை. குஜராத்தில் அவர் அரசியலில் இருந்த காலத்தில், பிறகு முதல்வராக இருந்த காலத்தில் வெறுப்பு பேச்சுகளால் கலவரங்கள் ஏற்பட்டு பல்லாயிரம் பேர் உயிரிழந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வெறுப்பு பேச்சு என்பது பிரதமரான பிறகும் தொடர்கிறது. இதுதான் இந்தியாவில் வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் இருந்தாங்க, இந்திரா காந்தி இருந்தாங்க, ராஜீவ்காந்திலாம் இருந்தாங்க. அவர்கள் காலத்திலலாம் அவர்கள் மீது இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தில் போய் இவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு எந்த காலத்தையும் கேட்டதில்லை. வாஜ்பாய், அத்வானியே இன்னும் கோர் இந்துத்துவா அவர் மேலே கூட எந்த கட்சியும், ஏன்னா தேர்தல் நேரத்தில் பொறுப்பாக அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, இந்துத்துவா கொள்கை கொண்டிருந்தாலும் சரி, அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மீதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இல்லை. ஆனால் இந்த முறை என்னன்னு சொன்னால், நம்முடைய பிரதமர் மோடி எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. அதாவது போகிற இடங்களில் தலித்தை வாழ்த்தி பேசுவார், தலித்துக்கு எதிராக செய்வார். ஓபிசியை வாழ்த்தி பேசுவார், தன்னை ஓபிசின்னு சொல்லுவார். ஆனால் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கோ ஜாதிவாரி கணக்கெடுப்போ எதிராக இருப்பார். சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. அதே நேரத்தில் இங்கே உங்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக நாய்க்குட்டின்னு கூட சொல்லியிருக்காரு. காரில் நாய்க்குட்டி அடிபட்டு எவ்வளோ அந்த மாதிரிலாம் எவ்வளோ தூரம் வெறுப்பு பேச்சு பேசணுமோ பேசியிருக்காரு. இந்தியாவில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினா இந்துக்களில் ஒரு சாரார் நமக்கு வாக்களிப்பார்கள் நினைக்கிறாங்க. இது ஒரு முறை நடக்கலாம், 2 முறை நடக்கலாம், எல்லா முறையும் நடக்காது. காரணம் குற்றச்சாட்டு தானே அவங்களும் வைக்கிறாங்க. சிறுபான்மை அரசு, சிறுபான்மையுடைய வாக்கு வங்கியை குறி வச்சு எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க பேசுறாங்க. இவங்க இந்துக்களுக்கு பேசினா இவங்க சிறுபான்மையுடைய வாக்கு வங்கியை வாங்கணும்னு பேசுறாங்கன்னு பாஜக குற்றம் சாட்டுது. அது பொய்யான பொய். காரணம், திரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இந்தியாவில் ஒரு வகுப்பினர் அவங்க 3 விழுக்காடு இல்லை 5 விழுக்காடுக்காரங்களுக்காக தான் அரசியல் அதிகாரம் இருக்குது, கல்வி அவங்கள்ட்ட போயிருச்சு, துணைவேந்தர் பதவி, ஆளுநர் பதவி, இப்படி எல்லா பதவிகளும் அவர்களுக்கு போயிருச்சு. 90 விழுக்காடு இந்துக்களுடைய அதிகாரம், கல்வி, பொருளாதாரம் எல்லாமே ஒரு வகுப்பினர், ஒரு கார்ப்பரேட் குரூப்பு அல்லது ஒரு வகுப்பினருக்கு போச்சு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு, ஆதாரமாக சொல்கிறாரு. பிரதமர் அலுவலகத்தில் இன்னைக்கு 97 பேர் யார் இருக்காங்கன்னு சொன்னால், ஒட்டுமொத்த ஓபிசி இந்துக்களோ, தலித் இந்துக்களோ, ஏன் உயர்ஜாதி இந்துக்களோ இல்லை. அப்போ ஈக்விட்டி, இதைத்தான் டாக்டர் மன்மோகன் சிங் அன்னைக்கு பேசினார். த வேர்டு ஈக்விட்டினா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். நேற்று கூட நம்முடைய முதல்வருடைய உரை டெல்லியில் வாசிக்கப்பட்டது. என்ன சொன்னார் சொன்னால், இன்க்ளூசிவ், அதாவது எல்லாருக்கும் உள்ளடக்கிய ஒரு அதிகாரம் எல்லாம் கிடைக்கணுங்கிறாங்க. இதைத்தான் காங்கிரஸ் சொல்லுது. காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கு அது இந்துக்களுக்கான, முஸ்லீம்களுக்கான, எல்லாருக்குமான கட்சியாக இருக்கு. ஆனால் ராகுல் காந்தி மேலே இப்போ நோட்டீஸ் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்கல்ல. அவர் பேசுனது என்ன பேசினார்? அவரு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் அப்படிங்கிற திசையில பாஜக இந்த நாட்டை கொண்டு போக பார்க்கிறது. அது உண்மைதானே? அப்ப அது உண்மைதானே காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடா இருக்கலாம். ஆனா ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல இப்ப எதை நீங்க முன்னிறுத்துறீங்க, எதை நோக்கி நீங்க போறீங்க? இப்ப இதைத்தான் நான் சொல்றேன். ஒரே நாடுங்கிற திசையில் கொண்டு போகிறாங்க, தேர்தலை ஒன்றா வைக்கணுங்கிறாங்க. கடைசியாக ஒரே வேட்பாளராகவும் ஆக்கிட்டாங்க. குஜராத் நடந்து பார்த்தீங்கல்ல, 8 வேட்பாளர்களை அவங்கள விலைக்கு வாங்கினது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உத்தரவாதம் போட்ட கையெழுத்து போட்டவங்களே விலைக்கு வாங்கி இன்றைக்கி ஒரு வேட்பாளர் உருவாயிருக்கு. ஏன்? அப்போ என்ன காரணம்? ஒரே வேட்பாளர் அப்படின்னா இந்த நிலைமைக்கு போகும். ஒரே கடைசியா ஒரு சாதி இந்த நிலைமைக்கு கொண்டு போறாரு அப்படிங்கறதா முக்கியம். நீங்க அதுவும் இல்லையா? இப்ப பாஜக இத வெளிப்படையா மோடி பேசுறாரு மத அரசியல் அப்படின்னா இத மறைமுகமா பேசுற மாதிரி இல்லையா? ஒரே மதத்துக்கு கொண்டு போறாங்க போது ஒரு அச்சத்தை அந்த மக்களிடையே உருவாக்குற மாதிரி இல்லையா? ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி இல்லையா? அதுக்கு தானே இப்ப தேர்தல் ஆணைய நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஒருத்தர் கிழக்கு திசையில போறாருப்பா, ஒருத்தர் நிக்கிறாரு. கிழக்கு திசையில் போறவரை கிழக்கு திசையில் போறதுன்னு சொல்ல முடியும், நிக்கிறவரை போய் நீ மேற்கு திசையில் போன சொல்ல முடியுமா? இதே தானே இப்ப மோடி சொல்றாரு, நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு நான் வந்திருக்கேன், அம்பலப்படுத்தி தானே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றது நியாயம்னா அவர் சொல்றது நியாயம், நீங்க சொல்றது தப்புன்னா அவர் சொல்றது தப்பு. நான் சொல்றேன், ஒரு செயல் செய்யப்பட்டால் செய்தவர் மேலே நீங்கள் இது பண்ணணும், செய்யாதவர்களை போய் நம்ம சொல்ல முடியாது. மோடி பேசிய பேச்சு உண்மையா இல்லையா?
அவர் என்ன சொல்கிறாரு, அதிக குழந்தை பெற்றதுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி மோடி குடும்பத்தில் 6 பேர் அவருடைய சகோதரர்கள், அமித்ஷா குடும்பத்தில் 7 பேர் சகோதரிகள் உள்பட, அசோக் சிங்கால் வீட்டில் 5 பேர், இப்படி மோகன் பகவத் வீட்டில் 4 பேர். அப்போ அதிகமான குடும்பத்தை அதிகமான புள்ள பெக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் யாரை குறி வைக்கிறாரு, இஸ்லாமியர்களை குறி வைக்கிறாரு. அப்போ இது மக்களுக்கு தெரியுது. நான் ஏற்கனவே சொன்னேன், காரில் அடிபட்ட அதாவது நாய்க்குட்டின்னு சொன்னார், இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார், இந்தியா முக்கியமான முதல்வர் அவர் 80க்கு 20ன்றாரு. அவங்க சொன்னதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், ஆனால் நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்ன சொல்லலை, எல்லாருக்குமான சொல்கிறோம். இப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்கிறா இருந்தால் இன்றைக்கி 14 லட்சம் கோடி உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க, வரி இல்லாமல் ஆக்கியிருக்காங்க கார்ப்பரேட்டுகளுக்கு. அதே மாதிரி 26 லட்சம் கோடி, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், 26 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது 90% இந்துக்களுக்கு எதிரானது இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கல, யாருக்கோ கிடைச்சிருக்கு. அப்போ 90% இந்துக்களுக்கு எதிராக இந்த பாஜக இருக்குது. ஆனால் சொல்லுது பாரத மாதா கி ஜெய், இந்துத்துவா இதெல்லாம் சொல்கிறாங்க. பேசுவது நாணம், செய்வது காமம்னு சொல்லி கம்பர் சொல்லுவாரு ராவணனை பார்த்து. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்க இதே தான் கம்சன் என்ன செஞ்சாரு, கம்சன் மாதிரி ஒரு நியாயத்தை பேசினவர் கிடையாது, ஆனா குழந்தைகளை பூரா கொண்டாரு. சரி, நம்ம பேசலாம். இப்ப ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் சொல்லியிருக்காரு, உதயநிதி கண்டிக்கப்படணும் கிடையாது, தண்டிக்கப்படணும் சனாதனத்தை பத்தி பேசினதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்ப அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய வாக்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தை அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த முஸ்லீம் இந்து எது பேசுகிறாரா? நான் கேட்குற கேள்வி. அதாவது சமூக நீதிக்கு எதிராக ஏதாவது பேசுகிறாரா? யோசிச்சு பாருங்கள். பிரதமர் மோடி பேசும்போதெல்லாம், அதாவது நீங்களே கேட்டீங்க இந்த கேள்வி, அதாவது நீங்க பல கேள்வி கேட்கல, நீங்க கேட்கணும். அவர் மகாசக்தி அது இல்லை, நீங்க தொடர்ந்து என்னை பேச விடாம கேள்வி கேட்டீங்க. நீங்க ஒரு கேள்வி நான் முடிச்சுக்கிறேன். அவர் வங்காளதேசத்தை பிரிச்சு கொடுத்தான்னு சொன்னாரு. இதே வாஜ்பாய் தானே சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்திரா காந்தியை பார்த்து சக்தின்னு சொன்னார் இல்லையா? அது பாகிஸ்தானை உடைச்சது காங்கிரஸ் செஞ்ச தவறா, அது நல்லதா? அன்னைக்கு மட்டும் பாஜக ஆதரிச்சு பேச்சா இல்லையா? நான் கேட்குறது. பாகிஸ்தான் போகிறதுக்கு காரணம் யார்? 1940 அவங்க 1930 இவங்க இது பண்ணுறாங்க பிஜேபியுடைய தாய் கட்சியான ஆர்எஸ்எஸ் பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கணுங்கிறாங்க. அதற்கு பிறகு தான் ஜின்னா கேட்குறாரு. அப்போ யார் காரணம்? அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ பிரித்து கொடுக்க சொல்கிறது நீங்கள், இது பண்ணுறது நீங்கள். அப்போ சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், அவர்களுடைய எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு. சாதிவாரி இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறாரு. அப்ப ஏன் கேட்கிறாரு? நீங்க ஓபிசின்னு சொல்லிக்கிட்டு, ஆனா சொல்றது சாதிவாரி கணக்கெடுப்பு முன்னாடி ஆட்சியில இருந்தப்பவே காங்கிரஸ் எடுத்துச்சுமா, அவங்க ஒண்ணு செய்யலமா. 10 வருஷமா ஆட்சியில் இருந்தவங்க 10 வருஷத்தை மட்டும் எடுத்து நீங்க இப்ப பேசுறீங்க. இந்த சாதிவாரி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த காங்கிரஸ் செஞ்சிருக்கலாமா? இப்ப மட்டும் புதுசா எதுக்கு சாதிவாரி எடுத்ததை வச்சுதான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு, கர்நாடகத்தில் இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு, கேரளாவில் இடஒதுக்கீடு, எல்லா மாநிலங்கள்லையும் இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே எடுத்ததுதான் காங்கிரஸ். சென்ஸ் இவங்க எடுக்க வேண்டிய மகளிர், உங்களை மகளிருக்கு 3ல் 1 பங்குங்கிறாங்க. ஏன் அதை கொண்டு வரல, அமலுக்கு கொண்டு வரல? 2026 இனிமேல் சென்செக்ஸ் எடுப்பாங்களாம், அப்புறம் அதுக்கு மேலே தொகுதி வரையறை பண்ணுவாங்களாம். அப்போ எப்போ கிடைக்கும்? பெண்களுக்கு செய்யற மாதிரி செஞ்சு ஏமாத்துறாங்க. இல்ல, அத கூட இப்ப இவங்க முன்னெடுக்கிறாங்களே சார். நான் கேக்குறது என்னன்னா, எதா இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவா இருக்கட்டும், எல்லாம் இப்ப பேசுற காங்கிரஸ் முன்னாடி ஆட்சியில இருந்த போது இதை செயல்படுத்தி இருக்க முடியாதா? செயல்படுத்துச்சுல்ல பல மாநில. இப்ப நான் கேக்குறது, கேரளாவுல இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? இல்ல சார், இல்ல நான் திரும்ப பேசுவோம். நான் முடிச்சுக்கிறேன். ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? காங்கிரஸ். தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு காங்கிரஸ்காரன். நான் கேட்டேன் கலைஞர்கிட்ட, கலைஞர் என் பேரை சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வந்ததை தடுத்தது யாரு? இருங்க சார், இது ஒட்டுமொத்தமா அதை நம்ம மறைச்சிட முடியுமாங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி, பாகிஸ்தானை பிரித்தது நேருவும் காந்தியும் அவர்கள் தானே தவிர ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் இல்ல. அகண்ட பாரதத்துல பாக்குறோம். பினராயி விஜயன் கூட கேட்கிறாரு, சிஏ பத்தி ஏன் ராகுல் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு,
அப்ப சங் பரிவாரும் காங்கிரஸும் ஒரே நேர்கோட்டுல தாங்க நிக்குதுன்னு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ரொம்ப தெளிவா எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரித்தது அறிக்கை அந்த மாதிரி இருக்கும். திரு சிதம்பரம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அதாவது எதெல்லாம் ஜனநாயக விரோத சமூக நீதிக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்தார்களோ அந்த சட்டங்களை பூரா நீக்குவோம். அப்போ ஒன்றை சொன்னால் யார் ஏழு கொண்டு வந்து பினராயி விஜயன் கேட்கிறார், இந்தியா கூட்டணியில உள்ள யாருனாலும் கேட்குறேன். நாங்கள் என்ன கேட்குறேன், எங்கள் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொன்னதுக்கு இந்த கேட்டவுடனே விளக்கமும் சொன்னார். அந்த தேர்தல் அறிக்கை தயாரித்த சிதம்பரம் சொன்னார்கள் சிஏஏ என்ஆர்சி புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதில் ஜனநாயக விரோதம் எல்லாமே நாம் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்களே கேட்டீங்க, இவங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு வந்து உழைக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ள ஓட்டு விழுகணும். ஓட்டு விழுகலைன்னு தானே திரு சீமான் அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைனாங்க. நான் கேட்குறேன், முஸ்லீம்களுக்கு வந்து இந்த சிறைவாசி விடுதலை வந்து சமீபத்தில் செஞ்சாங்களா இல்லையா? ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போது 138 பேரை விட்டாங்க. இந்த இஸ்லாமியர்கள் விடுதலை ஆகல சார். அததான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. விடுதலை யாருக்குள்ள வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? 138 பேர் நான் பாருங்க. அது இல்லைங்கம்மா, நான் கேட்குற கேள்வி, அதாவது இப்போ சமீபத்தில் அவங்களாம் எங்கே இருக்காங்க? விடுதலையில் தான் இருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து இப்போ சட்ட நடைமுறைகள் இருக்கு இல்லையா, எல்லாரும் வெளியில் இருக்காங்க. சட்ட நடைமுறைகள் பிரகாரம் முழுமையான விடுதலை கிடைக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு ஒவ்வொரு விஷயம் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கிடைச்சி. கலைஞர் தான் கொடுத்தாரு. முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் கொடுத்தது அவர். முஸ்லீம் மகளிர் விடுதி கொடுத்தது அவர். 4 கல்லூரிகளுக்கு இடம் கொடுத்தது அவர். வக்குபோர்டு காலேஜ், சதகத்துலாப்பா காலேஜ், இப்படி பல கல்லூரி கொடுத்தாரு. இங்கே காகிதமில்லத்து காலேஜ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களுக்கு கூட எல்லா வகையான கேட்ட கோரிக்கைலாம் செஞ்சிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்கள் வந்து அதே மாதிரி இந்து பெண்கள் அத்தனை பேரும் 130 கோடி இந்துக்களுக்கு பேசுறதுக்கோ ஏதோ ஒரு சொல்றதுக்கோ ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு. அதனாலதான் அந்த இந்துக்களுக்கு அந்த கட்சி ஏமாத்துறீங்கன்னா இப்பதான் ஒரு பட்டியல் போட்டாரு. ஒரு பட்டியல் போட்டு எவ்வளவு கொடுத்தாரு, ஏமாத்துவது பாஜக. எவ்வளவு கொடுத்தாரு, இந்துக்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்லுங்க. அல்வா தான், லட்டு தான் கொடுத்தாங்க எல்லாரும். கல்வியை பறிச்சது யாரு? அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, பூணூல் எடுத்து காமிச்சிட்டு அவர் சொல்லிட்டாரு, நான் அவர் வந்து ஒரு பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல இது தவறான வாசகம். நான் சொல்லிட்டேன். இல்ல சொல்லிட்டாரு. அதனால அவரும் இல்ல தப்பு. அதுல தப்பு இல்ல. இல்ல என்ன சொன்னாரு? கேட்பாங்க, அதை நீங்க சொல்லணும். இல்ல அதுல கோயிலுக்கு போனா அதான் சொன்னாரே ஒழிய அவர் நான் இந்த ஜாதி இந்த மதம்னு சொல்லி இன்னைக்கு மோடிங்கிற ஜாதிக்காக வேண்டி ராகுல் காந்தி மோடிங்கிற பிரதமர் ஒரு ஜாதி பேரை வச்சிருக்காரு. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க மோடி என்பது ஜாதி, அந்த ஜாதியை ஏன் எதிர்த்தார் ராகுல் காந்தி தானே கேட்டாங்க. அப்ப ஒரு ஜாதி பேரை வச்சிருக்க கூடியவர் இந்தியாவுடைய பிரதமரா இருக்காரு. அத அப்படி நாங்க சொல்லக்கூடாதா? இதயத்துல்லா அவர்கள்ட்ட அப்போ எல்லா இடங்கள்லயும் பாஜக வந்து இஸ்லாமியர்களை வந்து தாக்குதல் நடத்துது அப்படின்னு பேசுற அதே காங்கிரஸ் இந்த மாதிரி சிறுபான்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் அவங்க போறாங்களா? ஆமா, காங்கிரஸை புரிஞ்சுக்கொள்ளுங்க. பண்டித நேருஜியிலிருந்து மன்மோகன் சிங் அவர்கள் வரையும் கிட்டத்தட்ட 200 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனாங்க. அது இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பிஹெச்ஏலேருந்து துப்பாக்கி தொழிற்சாலையில் இருந்து நெய்வேலியிலேருந்து தூத்துக்குடி துறைமுகமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து வட இந்தியாவில் வந்து பக்ரானங்கள் திட்டமாக இருக்கட்டும், ரூர்கேலாவாக இருக்கட்டும், எல்லா திட்டங்களையும் உருவாக்குனாங்க. 10 வருஷம் மோடி ஒரு திட்டம் அது மாதிரி ஒன்று செஞ்சாரா? இல்லை. 55 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வாஜ்பாய் உள்பட இந்தியாவில் பிரதமராக இருந்தவர்கள் வெறும் 55 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி 100 லட்சம் கோடி கடனை வாங்கி ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? இல்லை. நீங்கள் 70,000 கோடியை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோடனே விவசாயிகள் தள்ளுபடி பண்ணிச்சு. நான் கேட்குறேன், அதுலேருந்து இந்துக்கள் முஸ்லீம் பார்த்தாங்களா? எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. யூரியா மானியம் கொடுத்தாங்க. விவசாயிகள் யார் பெரும்பாலும் காங்கிரஸை பொறுத்தவரை எல்லாருக்கும் செஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பேசுற பேச்சுக்கள்ல எல்லாருக்கும் சொல்றாங்க காங்கிரஸ். ராணுவத்துல கூட மத ரீதியா நீங்க ஆட்களை சேர்ப்பீங்கன்னா அது என்ன விதமான விபரீதம்? ராஜ்நாத் சிங் அதை தான் சொல்றாரு. நான் திரும்பவும் சொல்றேன், நாங்கள் சேர்த்தது இதுவரையும் இராணுவத்தில் எந்த பிரச்சனையும் வரல.
அக்னி பாத்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து இந்தியா முழுக்க மோடியை எதிர்த்து மோடியை ஏன் அசிங்கமா பேசக்கூடிய நிலைமை வந்தது யாருனால? அவங்களால தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், பாருங்க 600 ரூபாய்க்கு விற்க வேண்டிய கேஸ் மக்களுக்கு எல்லாம் புரிந்தது. அங்க மத ரீதியா எங்கேயும் பண்ணலையே. 600 கோடி ரூபாய் 600 ரூபாய்க்கு விற்க வேண்டிய கேஸை நாங்க சப்சிடி கொடுத்து 400 ரூபாய்க்கு கொடுத்தோம். நீங்கள் 300 ரூபாய்ன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? பெட்ரோல் டீசல் அதிக விலைக்கு வாங்கி நாங்கள் 72 ரூபாய்க்கு கொடுத்தோம். நீங்கள் குறைஞ்ச விலைக்கு வாங்கி விற்று. அப்போ இதையெல்லாம் எல்லா மக்களுக்கும், அது இந்து முஸ்லீம் எல்லாருக்கும் நாங்கள் செஞ்சோம். இப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் பஸ்ஸில் போகிறாங்க, அதில் என்ன நாங்கள் மதம் பார்க்குறோமா? 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறாங்க, அதில் மதம் பார்க்குறாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளும் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஏற்றி விடுறது. அது அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்க, இல்லை நான் பேசுகிறேன். அதாவதுங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளும் இந்திய மக்கள் அனைவருக்காக உழைக்குது. ஆனால் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாராருக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக உழைக்கிறாங்க. நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். 2014 11 லட்சம் கோடி மொத்தத்தில் வரியாக வந்துச்சு. அதில் 4 லட்சம் கோடிக்கு மேலே நாங்கள் கார்பரேட்ட வாங்கினோம், 33%. இவங்க என்ன பண்ணாங்க, அதை 22% ஆக்குனாங்க. இந்த அம்மா நிர்மலா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, 2019 சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு 15% ஆக்குனாங்க. ஆனால் இப்போ இந்த பணம் எங்கே வாங்கப்படுது? டைரக்ட் டாக்ஸாக ஏழைகள், தலித்துகள், ஓபிசிகள் இவங்கள்ட்ட வரியாக வந்து ஜிஎஸ்டி வந்து அநியாயமாக போட்டு வாங்குறாங்க. நான் என்ன விலைவாசி உயர்ந்ததுக்கு என்ன காரணம்? அப்போ ஒரு பணக்காரர்களுக்காக வந்து பொருளாதாரத்தை விட்டு கொடுப்பது, ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு வேலை வாய்ப்பில் இருந்து எல்லா துறையும் கொடுப்பது, இது இந்துக்களுக்கு எதிரானது. 90% இந்துக்கள் பாதிக்கப்பட்டது. நான் மீண்டும் சொல்றேன், இந்த பாஜக சொல்லுவது இந்துன்னு சொல்றாங்க, ஆனா செய்வது இந்துக்கள் விரோதம். பேசு ஸ்ரீராமர் பேரை சொன்ன உடனே எல்லாம் வந்துருமா? பாரத் மாதா கி ஜெயின் சொன்னா வந்துருமா? ஆனா ஒட்டுமொத்தமா இந்துக்களை நீண்ட காலம் ஏமாற்ற முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த பிரிவினை பேச்சு, நான் பேசலங்க. பிரிவினை பேச்சு, இந்த மதத்தை வைத்து பேசுவது, ஜாதியை வைத்து பேசுவது, இந்த மாதிரிலாம் அவரை சொல்லுங்க. கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேக்குற பதிலுக்கு இந்த மாதிரிலாம் பேசியாவது எப்படியாவது ஆட்சிக்கு வர முடியுமா என்று பகல் கனவுல தான் முடியும். பேசுவது ஒரு சமூகம்னு பேசுவது, வெறும் மதத்தை வைத்தே பேசுவது, இதெல்லாம் என்ன வேணா ட்ரை பண்ணிட்டோம். மதத்தை வைத்து அவங்க பேசுற ஒரு விஷயத்துக்கும் காங்கிரஸ் கட்சி என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான கட்சி. காங்கிரஸ் கட்சி என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான கட்சி. காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, அது குறிப்பிட்ட மதத்திற்கான கட்சி. அதுதான் பிரதமர் சொல்றது. இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி தேர்தல் கமிஷன் நியமனம் பண்றாங்கல்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதி பண்ணணுங்கிறத ஏன் எடுத்தாங்க? இப்போ அமித்ஷா அவர்களுக்கு வேண்டியவரும் மோடி அவர்களுக்கு வேண்டியவர்கள் நியமிச்சிருக்காங்க. இதுதான் தேர்தல் கமிஷன். அமலாக்கத்துறையில் அவருக்கு வேண்டிய ஆளை ஒரே நாளில் வந்து ரிசைன் பண்ண வச்சு அடுத்த நாள் மனு போட வச்சு அடுத்த நாள் நியமிச்சாங்க. அமலாக்கத்துறையில் சிபிஐயில் இதே மாதிரி இருந்த ஒரு நேர்மையான அதிகாரிட்டு போட்டாங்க. அப்போ இவ்வளவு தூரம் இந்தியாவில் சுதந்திரமாக இருக்க வேண்டிய அவ்வளவு நிறுவனங்களையும் இன்றைக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, பல ஹைகோர்ட்டு நீதிபதிகளை தங்கள் கையில் வச்சிருக்கிறதுனால தான் அவர்களால் வந்து டெல்லி நீதிமன்றம் மூலமாக பழிவாங்க முடியுது. பல்வேறு நீதிமன்றங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நீதிபதிகள்ல இந்துக்கள் வெறும் 100 பேர் தான். ஆனா ஒரு வகுப்பினர் RSS வகுப்பினர் ஒரு சமூகம் முன்னாடி எங்க போனாங்க காங்கிரஸ்? அந்த சமூகத்தை அப்பாலோ பண்ணாங்க. மக்கள் நிறுவனங்கள்ல இவங்க கொடுத்த சலுகையில ஒரு இந்துக்கு கூட கொடுக்கல,
இந்த கார்ப்பரேட் யார் விழுஞ்சியம் போட்டு டெண்டர் இல்லாம விழுஞ்சியம் கேரளா டெண்டர் இல்லாம ஒமன் சாண்டி அதானிக்கு ஏன் கொடுத்தாரு டெண்டரே கொடுக்காம டெண்டரே இல்லாம நண்பர் அதானிக்கு ஏன் ஒமன் சாண்டி ஒவ்வொருத்தரா பேசணும். சொல்ல சொல்லுங்க. அதானியை பத்தி பேசல. 40,000 கோடி வச்சிருந்தா நம்முடைய அதானி இன்னைக்கு 13 லட்சம் கோடி வருமானத்தை கொண்டு வந்திருக்காங்க. 40,000 கோடி வரமானதுக்கு இதான் பதில். 632வது இடத்துல இருந்தா அதானி 1வது இடத்துக்கு எப்படி வந்தாங்க? இது பதில் இல்ல. என்ன கெஜ்ரிவால் கை செய்ய என்ன காரணம்? எல்லாமே 10 வருஷத்துல தான் அப்படினா கெஜ்ரிவால் சொன்ன ஒரே வார்த்தை காங்கிரஸ் என்ன சொன்னார் தெரியுமா? அதானி உரிமையாளர் இல்ல. அதானி கம்பெனிக்கு மோடி தான் உரிமையாளர்னு சட்டமன்றத்தில் பேசுறாரு. உடனே கெஜ்ரிவால் போட்டாங்க. கெஜ்ரிவால் உள்ள இருக்காரு. என்ன ஒரு கத்தினாலும் மக்களுக்கு தெரியும். எல்லா விஷயமும் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது, அவர்கள் அறிவாளிகள். அவர்கள் சிறந்த முறையில் தேர்ந்தெடுப்பார்கள். எல்லாத்துக்குமான பதில் ஜூன் 4ஆம் தேதி கிடைக்கும். விருந்தினர்களுக்கு நன்றி, வணக்கம்.